மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரைட்டு குரூப்பில் போடுற. குட் மார்னிங் பிஎன்ஐ. குட் மார்னிங் பிஎன்ஐ. என்னுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய குடும்பமான பிஎன்ஐயிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹெட் டேபிள் டீம் வந்து எனக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டேன் மேடம்கிட்ட. நீங்களாம் ஒன்றும் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் சார், நீங்கள் ஃபார்மாலிட்டிலாம் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க, நம்ம உறவுகள் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை தான். அது எல்லாருமே நீங்கள் காப்பாற்றி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசிடென்ட் மேடம், நீங்கள் ஏதாவது சொல்லலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம பிஎன்ஐ பாம்புக்கோட்டை சாப்டருடைய உறுப்பினர் டாக்டர் ராஜேஷ், வெட்டினரி டாக்டர். அவர் இன்றைக்கி வந்து இந்த பெட் ஹாஸ்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருடைய பிஸ்னஸில் வந்து ஒரு அடுத்த வளர்ச்சி. இதுக்கு நாங்கள் எங்களை எல்லாருடைய சார்பிலும் நாங்கள் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஹாஸ்டலுங்கிறது வந்து அந்த இடத்துலேருந்து இன்னும் மேலே வளர்ந்து இன்னும் பெரிய பில்டிங்ஸாக இது வந்து வரணும். ஏன்னா மற்ற இடத்துல பெட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஆனால் நடத்துகிறவங்க வந்து டாக்டர்ஸ் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இந்த பெட் ஹாஸ்டல் நடத்தும் போது இன்னும் பெட் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். நம்மளோட பெட்ஸ் அவர்கிட்ட விடும்போது உடம்புக்கு எதுவும் வந்தாலுமே அவங்க பார்த்துக்குவாங்க, இன்னும் நம்ம வந்து விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெட் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப்பாக இந்த இடம் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஏசி இருக்குது. ஸோ டாக்ஸை அது மாதிரி வளர்ந்த டாக்ஸும் ஏசியில் வச்சுக்கிறதுக்கும் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் இந்த பெட் ஹாஸ்டல், இந்த வெட்டினரி கிளினிக் எல்லாமே மேன்மேலும் நல்லா வளர்ச்சி அடைந்து டாக்டர் ராஜேஷுங்கிறவர் வந்து இந்த சவுத் தமிழ்நாடுலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக வரணுன்ட்டு, உலகத்திலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அதுக்கு பிஎன்ஐ வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பிஎன்ஐ வழியாக அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணி பெரிய ஹைட்ஸுக்கு அவர் வரணும்னு வாழ்த்தி அவருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறோம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்கள் பிஎன்ஐ நம்ம சாப்டருக்கு எல்லாருமே உங்களுடைய நம்ம ஒரு 30 செகண்ட் இல்லாமல் ஒரு 10 செகண்டில் சும்மா உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன். குட் மார்னிங் பிஎன்ஐ. ஐ ஆம் டாக்டர் ராஜேஷ், வெட்டினரி டாக்டர், எஸ்எஸ் பெட்கர் ஹாஸ்பிட்டல். நாங்கள் பெட் கிளினிக் வச்சுருக்கிறோம். பெட் கிளினிக்கில் இன்றைக்கி பெட் ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பெட்டுக்கு தேவையான எல்லா A to Z ஸ்பெஷலிஸ்ட்டுமே எங்கிட்ட இருக்குது. உங்கள் பெட்ஸை நீங்கள் நம்பி எங்ககிட்ட விட்டு போகலாம். உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் வேணும் அப்படின்னா நீங்கள் டாக் வாங்கி வளங்க. தேங்க்யூ. This is Meena Suresh, owner KSR தங்கமாளிகை கோல்ட் அண்ட் சில்வர் ஜுவல்லரி, 916 ஹால்மார்க் ஜுவல்லரி. HUID மார்க்கோட நீங்கள் வந்து நம்பிக்கையாக தரமானதாக கைராசியாக வாங்கணும்னா KSR தங்கமாளிகை, ஆப்போசிட் FX காலேஜ், வண்ணாரப்பேட்டை. விஜயசேகரன், கண்ணன் அண்ட் கம்பெனி. நாங்கள் சில்லிஸு கிரவுண்ட் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். சாரை வந்து எனக்கு ஒரு 1 மந்த்தாக தான் தெரியும். ஆனாலும் ரொம்ப பலருக்கு அற்புதமான ஆள் சார். வாழ்த்துக்கள் சார், மேன்மேலும் வேர்ல்டு லெவலில் வளருவீங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங். நான் அபு இன்ஷா, பால் பொருட்கள் தயாரிப்பாளர். நாங்கள் தூயா அப்படின்ற பேரில் நெய், கோவா, பட்டர் இதெல்லாமே நாங்கள் வந்து தயாரித்து சப்ளை பண்ணுறோம். இது போக உங்கள் பேர்லேயும் நாங்கள் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே பிராண்ட் பண்ணி தருவோம். நீங்கள் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருக்க பட்சத்தில் டாக்டர் ராஜேஷ் சாரோட திறப்புலாக்கு வந்தோம். ராஜேஷ் சார் வந்து வெரி ஹம்பிள் எட் ஸோ பவர்ஃபுல் அண்ட் டைனமிக், ஒரு பெரிய ஆறாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ கண்டிப்பாக அவரோட வளர்ச்சியில் நாங்களும் பின்னாடியே இருப்போம். அந்த ஒரு கதையில் நாங்களும் தொடர்ந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் சுரேஷ், டிஜிபிராக் அப்படிங்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்களோட பிஎன்ஐ உறுப்பினர் சகோதரர் ராஜேஷ் செந்தூர் பாண்டி அவங்களோட எஸ்எஸ் பெட் கேர் கிளினிக்கோட பெட் ஹாஸ்டல் திறப்பு விழாக்கு வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பெட்ஸை வந்து இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப அக்கறையாகவும் ஒரு காதலோடு பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த எஸ்எஸ் பெட் கேர் ஹாஸ்டல் அது வந்து பெட் லவ்வர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் வெளியூர் போகிறப்போ. ஸோ அவரோட இந்த நிறுவனம் இன்னும் மேலும் வளர்ந்து அவர் இன்னும் மேலும் பல வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு பிஎன்ஐ சார்பாகவும் டிஜிபிராக் சார்பாகவும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட் ஃபார் ராஜேஷ் சார். ஸோ இது ஒரு அருமையான ஹாஸ்பிட்டலை தாண்டி இன்றைக்கி ஒரு ஹாஸ்டல் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பெட்டுக்காக ஒரு அற்புதமான ஹாஸ்டல் வச்சுருக்குறாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். நான் பாக்யராஜ், ஷிவ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டூர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. Hi all, good morning. This is Kama Kameshwaran from Kama Group of Companies. First of all, I'd like to congratulate Dr. Rajesh for the special occasion, and he's expanding to new business. So I also pray to the Almighty God for a great success for him. Thank you. குட் மார்னிங். ரமேஷ் ஈகா ஸ்டேட்டஸ் டிஎன்ஐ குர்க்கையில் வந்திருக்கேன். ஆக்சுவலி ராஜேஷ் சார் நமக்கு ஒரு ஒன் மந்த் தெரியும். பட் வரும்போதெல்லாம் நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுவார், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல ஒரு இது. இப்போ வந்து டாக்னு வளர்க்கலை, பட் போன 2வது முன்னே வரும்போது வந்து டாக் வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வணக்கம். நான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ கிருபா டென்டல் கிளினிக்னு திருநெல்வேலி ஜங்ஷன்லேயும் என்ஜிஓ காலனிலையும் இருக்குது. ஸோ நமக்கு மெயினாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பெட்ஸ் வளர்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே. ஸோ எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகிருப்போம். ஆனால் அதே பெட்டு வந்து நம்ம எங்கேயாவது வெளியூர் கூட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பெட்டை எல்லாருமே அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு எமோஷனலாக பார்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்குனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்டல் இப்போ விட்டுட்டு போகிற மாதிரி டாக்டர் ராஜேஷ் வந்து ரொம்ப அருமையாக வந்து ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஊருக்கு போகும்போது அதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஐயோ பெட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்காகவே ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாஸ்டல் ஒன்று ரொம்ப அருமையாக வித் ஏசியோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் டு டாக்டர் ராஜேஷ் சார். ரொம்ப அருமையான ஒரு ஐடியா இது. அண்டு இது இன்னும் மென்மேலும் வளர இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட வாழ்த்துக்கு. தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி இந்த எஸ்எஸ் பெட் கேர் ஹாஸ்டலுக்கு திறப்பு விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த பெட் கேர் ஹாஸ்டல் வந்து மேன்மேலும் வளர்ந்து பெரிய ஒரு நிலைமையை அடையணும்னு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த உடனே முதல் எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் பெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வைக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் பெட்ஸை பார்த்துக்கிறது வந்து உங்களை விட கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு அருமையாக நல்லா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நான் ஆர்த்தி, கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். 13 இயர்ஸாக ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். ப்ரீகேஜிலேருந்து 12th கிளாஸ் வரைக்கும் ஃபுல்லி சிபிஎஸ்சி ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் தாளேத்தி ஏரியாவில். தேங்க்யூ. வணக்கம். என்னோட நேம் சங்கரனேனா. நான் வந்து ஏகே என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஆரோ வாட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே கமர்ஷியலாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ சாரோட இந்த பெட் கேர் வந்து அடுத்தடுத்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டேட் லெவல்லையும் வந்து வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சார். ரொம்ப எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் வந்து ஒரு கில்ட்டாகவே இருக்கும். நம்ம அங்கே சாப்பிட்றோம், விளையாடுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறோம் என்ன பண்ணுவானோ, என்ன பண்ணிகிட்டு இருப்பானோ அப்படிங்கிற அந்த இதெல்லாமே வந்து சார் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க ஹாஸ்டல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது சார். 2வது வந்து இனிமேல் வெளியூர் போனால் தாராளமாக தைரியமாக நம்ம பெட்ஸை வந்து இங்கே விட்டுட்டு போகலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வளரணும்னு சொல்லி வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜேஷ். ஸோ எஸ்எஸ் பெட் கிளினிக் இந்த ஹாஸ்டலுக்கு இன்றைக்கி எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஸோ இது மேலும் நல்லபடியாக வளரணுங்கிறது எங்களோட ஒவ்வொருவரோட ஆசை. ஸோ இங்கே ஏற்கனவே நான் வந்து என்னோடய பெட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கூட பார்த்துட்டு போனேன். ஸோ அப்போ இங்கே உள்ளே வந்து சார் காட்டினாங்க அந்த ஏசி, ஃபேனு, ஈவன் ஃபஸ்ட்டு டாக் வந்தோடனே நாங்கள் தான் வந்து பார்த்து ஜூன், அது பேர் ஜூன். ஸோ அது கூட வந்து கொஞ்ச நேரம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சாரோட டீம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட தொழில் இந்த நியூ பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு இது பண்ணுறோம். ஸோ என்னோடய பேர் ராஜேஷ். நான் ஷிப்பிங் கம்பெனி வச்சுருக்கேன், கோரல் ஷிப்பிங்னு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடர்ஸ் தேவையான கம்ப்ளீட் லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். என்னோடய பேர் செல்வராஜ். எங்களுடைய பேம்புக்கோட்டை உறுப்பினர் திரு ராஜேஷ் அவர்கள் எஸ்எஸ் பெட் கிளினிக் அப்படிங்கிற பேர்லையும் எஸ்எஸ் பெட் ஹாஸ்டலுங்கிற பேர்லையும் இப்போ இன்றைக்கி ஒரு புது நிறுவனத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடிய மனிதர். ஸோ அதுபோல் தான் அவர் வந்து ஏன் இப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்காருன்னு பார்த்தா, பெட்டுக்கிட்ட அதிகமாக அது பழகி அவருக்கு அந்த குணம் ரொம்ப இலகிய மனதாக, ரொம்ப எல்லாத்தையும் பழகிறதுக்கு ஈஸியான ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் பெட்டுக்கூடயே இருக்கிறனால தான். ஸோ அதனால தான் அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெட்டு வாங்கி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் பெட்டு வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை வருது.
அதே மாதிரி இந்த ஹாஸ்டல் பார்க்குறப்ப பொதுவாக ஹாஸ்டல் அப்படின்னா சாப்பாடு சரி இருக்காது, தங்குறதுக்கு இடம் சரியாக இருக்காது. பட் இந்த ஹாஸ்டலில் போய் பார்க்குறப்ப ஏசி போட்டு அதுக்கு தனித்தனியாக ரூம் போட்டு பார்க்குறதுக்கு நம்மளே இதில் போய் தங்கிடலாமா, வீட்டில் எல்லோரும் ஊர் போகிறப்ப நம்மளே எங்கே போய் தங்கிடலாங்கிற மாதிரி அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட் லவர்கிட்ட இந்த இடம் இந்த ஹாஸ்டல் இருக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹாஸ்டல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பழகி பெருகி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த இனிய காலை வேளையிலே என்னுடைய மருமகன், நான் என்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். நான் மருமகன் என்பதை விட மகனாகத்தான் நாங்கள் பாய்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம், நான் இங்கே இன்றைக்கு உண்மையிலே நினைக்கும்போது எனக்கு மிகவும் பூரிப்பாக இருந்தது. ஏனென்று கேட்டால், இந்த நெல்லை மாவட்டத்திலே எனக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுக்காரர்கள், கட்சிக்காரர்கள், நம்மளுடைய தொழிலதிபர்கள் எல்லாரையும் நான் இருந்து எப்படி இந்த விழாவிற்கு அழைப்பனோ அதையும் தாண்டி அவர் அழைத்திருக்கும்போது உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். அது பாக்கியமாக நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன். நம்முடைய தன் நண்பர் சொன்ன மாதிரி ஒரு இலகிய மனம் படைத்தவர் என்பதை நானே என்னுடைய மருமகனை சொல்லுவது அவ்வளவு நல்லா இருக்காது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சொல்லும்போது, அந்த வாழ்த்துக்களை கூறும்போது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய புரிதலில் அவர், நம்ம எல்லாருமே ஒரு தொழில் பண்ணுறோம். அந்த தொழிலில் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் நம்ம பல்வேறு வகையான மருத்துவர்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறோம். ஆனாலும் என்னுடைய மருமகன் ஒரு வெட்டினரி டாக்டராக அவருக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். அவர் அரசாங்கத்தில் உத்தியோகத்துக்கு போகிறதா, இல்லை அந்த உத்தியோகத்தை தவிர்த்து நம்ம சுயமாக ஒரு தொழில் பண்ணணுமா என்பதை அவருடைய மனநிலை இருந்தது. அந்த மனநிலையிலே நாங்கள் உங்களுடைய முடிவு எதுவோ அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏன்னா அதெல்லாம் எங்களுடைய கடமை. அந்த வகையிலே அவர் ஒரு தொழிலை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அவரிடம் நான் தெரிந்து கொண்டேன். அந்த புரிதலும் ஒரு பற்றுதலும் அந்த தொழிலில் இருக்கும்போது நிச்சயமாக அவர் வருங்காலத்தில் என்னுடைய சுயநலம், என் மகளை நல்லபடியாக வைத்துக்கிடுவார், கண்களாக பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை என்னிடம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த தொழிலை நேசித்து அந்த தொழிலை செய்து வருகிறார் என்பதை எண்ணும்போது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே மாதிரி இன்றைக்கு வந்திருந்த எல்லா நண்பர்களும் நாங்கள் எப்படி அரசியல்வாதியாக இருந்து எப்படியெல்லாம் பழகினோமோ அதையும் தாண்டி அவர் பழகியிருக்கிறார். இந்த தொழிலதிபர்கள்ட்ட பழகியிருக்கிறார், நண்பர்கள்ட்ட பழகியிருக்கிறார், நம்மளுடைய உறவுகள்கிட்ட பழகியிருக்கிறார் என்று எண்ணும்போது உண்மையிலே எனக்கு வியப்பாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மகிழ்ச்சி என்பது இந்த தருணத்தில் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை என் குடும்பத்தார் சார்பாக அவருக்கும் நான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்றும் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.